நேற்று போட்ட ஆஃபருக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஆர்டர் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, எல்லா இடத்துக்குமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. என்னென்னா முட்டை முட்டாயில் ப்ரௌனி, அதுக்கப்புறம் டம் ரோட்டு எல்லாத்துக்குமே ஆர்டர் வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். அதே மாதிரியே வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர். அதுலேயும் நமக்கு 5-6 பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து முட்டை மிட்டாய் கேட்டவங்களுக்கு முட்டை மிட்டாய் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மிட்டாய் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து முட்டை மிட்டாய் வந்து 1 நாள் 2 நாள்லேயே வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும், டெலிவரி பண்ணிடணும். அதனால சொல்லிட்டு நான் ஈவினிங் டைம் தான் இந்த மாதிரி அவங்க நட்ஸ் போட்டு தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி நட்ஸ் போட்டு கொடுங்க, அதான் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, பார்க்கவும் அழகாக இருக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நட்ஸ் போட்டு அவங்க வந்து 1 கேஜி கேட்டிருந்தாங்க. 2 1/2 கேஜியாக கொடுத்துருங்க, எனக்கு ஒன்று என் சிஸ்டருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு 2 1/2 கேஜியாக அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. இது வந்து ஒருத்தவங்க டம் ரோட்டு கேட்டிருந்தாங்க. டம் ரோட்டு வந்து 1 கேஜியாகவே கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபாரின் போகுதான் டம் ரோட்டு, அதனால் வந்து நீங்கள் இப்படியே பேக் பண்ணி கொடுங்க, நான் நல்லா பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பேக் பண்ணிட்டேன். அவங்க அதுக்கு மேலே எப்படி பேக் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியலை. பசங்கள்லாம் சும்மா இருக்காமல் எனக்கு மட்டும் முட்டை மிட்டாய் கொடுக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் 2 பிளேட்டில் வச்சு பசங்களுக்காகவும் கொடுத்தேன். இது வந்து செஞ்சுட்டு மீதி உள்ளதை தான் என் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்ருவாங்க. ஒருத்தவங்க வந்து பாஞ்ச் கேக்கு கேட்டிருந்தாங்க. பாஞ்ச் கேக் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் இந்த மாதிரி செய்வாங்க. இப்போ யாரும் செய்கிறதில்ல, எல்லாமே கேக்குன்னு சொன்னாலே பேக்கரி கேக் மாதிரி தான் செய்கிறாங்க. எனக்கு பாஞ்ச் கேக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காகவும் பாஞ்ச் கேக் செஞ்சாச்சு, ப்ரௌனியும் செஞ்சாச்சு. இனிமேல் ப்ரௌனியை வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.